இந்த வீடியோவில் நம்ம OnePlus வயர்லெஸில் லெஃப்ட் சைடு எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எப்படி ஏறியே போங்கண்ணே. இந்த OnePlus வயர்லெஸ் Z பேஸ் எடிஷன் டிவைஸை பிரவீன் டோப்போன்ற சப்ஸ்கிரைபர் ஜார்க்கண்ட்லேருந்து அனுப்பிச்சிருக்காரு. இதே டிவைஸை 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரைட் சைடு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த டிவைஸில் லெஃப்ட் சைடில் ஒர்க் ஆகலை. ஸோ எல்லா OnePlus டிவைஸ்லையுமே ஒர்க் ஆகாததுக்கு மெயின் ரீசன் கேபிளுடைய இன்டர்னல் லேயர்ஸ் கட் ஆகிருக்கும். இதை நம்ம ஜஸ்ட்டு ரீசால்டர் பண்ணாலே போதும். எப்போவுமே பேஸ் எடிஷன் தான் இருக்கிறதுல ஈஸியாக ரிப்பேர் பண்ணுறது. இதில் லெஃப்ட் சைடில் 2 கேபிள் மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம அப்ளை பண்ண ஸ்ப்ரே வந்து கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேபிள் கைடு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதுலேயும் இருக்கக்கூடிய க்ளூ பேச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேபிள் கைடை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டல் கிளாம்பையும் அந்த லேயரையும் நம்ம வெளியில் எடுக்கிறோம். இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஃபைலை யூஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கேபிள் உள்ளே போகிறதுக்கு ஏதுவாக உள்ளே இருக்கக்கூடிய ஹோலை நம்ம எக்ஸஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ப்ராசஸும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் கேபிளில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கேபிளை நம்ம ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேனலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து கைடில் இன்சர்ட் பண்ணுங்கள். உள்ளே போகல அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அந்த லேயரானது கிழிஞ்சிரும். ஸோ உள்ளே இது இன்சர்ட் ஆகலை அப்படின்னா கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெட்டல் கிளாம்ப் ஒன்று ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த மெட்டல் கிளாம்ப் எதுக்குன்னா இந்த கேபிளை பிடிச்சி வெளியில் இழுத்தோம் அப்படின்னோம்னா அந்த கேபிள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப்புக்காக இந்த மெட்டல் கிளாம்ப் அடிக்கிறோம். மேக்ஸிமம் இந்த மெட்டல் கிளாம்ப் அடிக்கும் பொழுது மேலே வந்துட்டு இன்சுலேஷன் மெட்டீரியல் ஏதாவது போட்டுருங்க. என்ன ரீசன்னா இந்த மெட்டல் கிளாம்பு வந்து நம்ம இரும்பில் போடுறதுனால சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும். ஸோ இந்த வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு இன்சுலேஷன் வந்து போட்டுருங்க. மேக்ஸிமம் உங்கள்கிட்ட காப்பரில் ஏதாவது இருந்துச்சு மெட்டல் பிளேட்டு அப்படின்னா அதை கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா மேனுஃபேக்சரிங் எல்லாருமே வந்து மெட்டல் கிளாம்புக்கு காப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. போட்டு இந்த மாதிரி சில ஹெட்செட்ஸ் மட்டுமே நார்மல் ஷீட் மெட்டல் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது லெஃப்ட் சைடில் ஸ்பீக்கர் செக்ஷனை நம்ம சால்டர் பண்ண போகிறோம். அதே தான் 2 பாயிண்ட்டு, ஒன்று கோல்டு, இன்னொன்று ரெட்டு. ஸோ இதில் ரெண்டுமே வந்து ப்ராப்பராக நம்ம சால்டர் பண்ணிக்க போகிறோம். மேக்ஸிமம் இயர்ஃபோன் ஒயரில் எல்லாத்துலேயுமே எப்படி சால்டர் பற்ற வைக்கிறதுனா நல்லா சால்டரை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஒயரில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கனாலே அதோட ஹீட்டில் வந்துட்டு அது சால்டர் ஆகிடும். இப்போது சால்டர் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து ஃபிட்டிங் ப்ராசஸ்ஸு. கேபிள் கைடை வந்து ப்ராப்பராக வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கிளாம்ப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபெவிக்விக் இல்லை போன்ற க்ளூவை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போது இந்த சால்டர் பாயிண்ட்ஸ்லையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து க்ளூவை வந்து பின் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மெட்டல் கிளாம்ப் போட்டிருக்கோம். கொஞ்ச நாளில் இந்த மெட்டல் கிளாம்ப் வந்துட்டு ரஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரஸ்ட்டு பார்ட்டிகல்ஸு 2 டெர்மினலையும் ஷார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே சால்டர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது லெஃப்ட் சைடில் ஸ்பீக்கர் செக்ஷனை நம்ம சால்டர் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பிசிபி செக்ஷன். இந்த பிசிபி செக்ஷன்லேயும் ஜாயின்ட்ஸ் வந்து ப்ரோக்கன் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே சால்டர் ப்ராசஸில் ஒன் சைடு கேட்கல அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் 2 சைடுமே சால்டர் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் சால்டர் பண்ணுறது மூலிமா அதோடைய லைஃப் டைமை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிசிபி செக்ஷனை டிஸ்அசம்பிள் பண்ண போகிறோம். இதை டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு ப்ரெஷரை வந்து பாட்டம் சைடில் கொடுங்க. பாட்டம் சைடில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறது மூலயமா இந்த பிசிபியோட லூப் எல்லாமே டாப்பில் அப் ஆகிட்டு வரும். அப்படியே வெளியில் எடுத்துருங்க. எதுவும் ஷார்ப்பான பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கும் வெளியில் எடுக்கிறதுக்கும். அப்படி எடுக்கிறது மூலயமா உள்ளே இருக்கக்கூடிய மைக்கோ இல்லை மேலே இருக்கக்கூடிய பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய லைனும் வந்து டேமேஜ் ஆகும். இப்போது சேம் நம்ம டாப் லேயரில் பண்ணது தான். இந்த கேபிள் கைடில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஸ்லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா கேபிள் வந்து ஃப்ரீயாக உள்ளே போகணுங்கிறதுக்காக. அடுத்து கேபிளை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். கேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனலில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் க்ளூ பேச்சஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இது ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துடுறோம். ஸ்லீவ் எடுத்துகிட்டு சேம் ப்ராசஸ் தான். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் லேயர் ப்ளஸ் வந்துட்டு நம்ம சால்டரிங் கோர் ரெண்டையுமே தனியாக பிரிச்சுட்டு ஃபைபர் லேயரை கட் பண்ணிடலாம். இப்போது சால்டர் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சால்டர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த
ப்ரீ சால்ட்ரு பண்ணிவிட்டு கேபிள் கைடை வந்து இன்சர்ட் பண்ணணும். எல்லா டைமும் நம்ம சால்ட்ரு பண்ணும் பொழுது கேபிள் கைடை வந்து இன்சர்ட் பண்ணுறதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போது இந்த கேபிள் கைடை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் தான். உள்ளே போகலை அப்படின்னா கான்டாக்ட் க்ளீனர் ஸ்ப்ரேவை வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கான்டாக்ட் க்ளீனர் ஸ்ப்ரேவை வந்து யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா WD-40 யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் பெட்ரோல் கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சால்ட்ரு ப்ராசஸ் பண்ணிட்டோம். பிசிபியில் சால்ட்ரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அசம்பிள் ப்ராசஸ் தான். இதில் இருக்கக்கூடிய 2 நாப் இருக்கும். இந்த 2 நாபை கரெக்டாக அந்த 2 நாபில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே பேனல் கவரை போட்டுட்டு அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் என்னென்னா சார்ஜிங் போட்டு தான். இந்த சார்ஜிங் வால்யூம் கண்ட்ரோலர் பேடு, இந்த வால்யூம் கண்ட்ரோலர் பேடை வந்து 10% 3 டாட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃபெவிக்விக்கு. அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னோம்னா கண்ட்ரோலர் எல்லாமே ஜாம் ஆயிரும். கம்மியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இந்த பேடு கொஞ்ச நாளில் கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேடுக்கு ஸ்பேர் பேடு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. ஆன் ஆஃப் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இயர்ஃபோனில் இருக்கக்கூடிய கிரில் சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கிரில் சர்ஃபேஸ் வந்து எதுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னோம்னா சில ஹெட்செட்டில் ஒன் சைடு லோ வால்யூம் கேட்கும். இந்த ஒன் சைடு லோ வால்யூம் கேட்குறதுக்கு மெயின் ரீசன் இந்த கிரில்லில் இருக்கக்கூடிய அழுக்கு தான். சில பேர் ஹெட்செட் யூஸ் பண்ணும்பொழுது ஒன் சைடு மட்டுமே ரொம்பவும் யூஸ் பண்ணுவாங்க பேசுகிறதுக்காக. அப்போது இன்னொரு சைடு வந்து யூஸ் ஆகாமலே இருக்கும். இந்த ஒன் சைடு மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்துட்டு அழுக்கெல்லாம் போய் அடைஞ்சிரும். ஸோ நாளடைவில் இன்னொரு சைடு அழுக்கு இல்லாமல் இருக்கும், ஒரு சைடு அழுக்கோடு இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே வரும். இதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கான்டாக்ட் க்ளீனர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட அந்த மாதிரி ஸ்ப்ரே இல்லை அப்படின்னோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்ஸு இல்லை வேறு ஏதாவது வந்து ப்ரெஷரைஸ்டு கேஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது சென்ட் மாதிரி காம்போனன்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம். இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நமக்கு இன்புட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போது நம்மளால் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு வீடியோவை பேசி போட முடியல. இப்போ நம்ம ஸ்பீக் பண்ணுறதுலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே விட்டுருப்பேன். ஸோ பேச்சு வழக்காக தான் இருக்கும். நீங்கள் வீடியோவை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அதில் என்ன நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 24/7 நம்பர் வந்து அபவுட்டில் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். बोला ना तुमको पेजवर